சாப்பிடலாம். குறிப்பா இப்போ செட்டிநாடு சமையல் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. முன்னாடியில இருந்தே திண்டுக்கல், நத்தம், காரைக்குடி பகுதிகளெல்லாம் இதை பட்டை, சோம்பு போன்ற நறுமண பொருட்களை சேர்த்து சைவ விருந்துகள்ல இதை ஒரு அசைவ மாதிரியே செஞ்சு வைப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதோ சிக்கன் இறைச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இது சேப்பங்கிழங்கா இருக்கும். இந்த ஒரு நன்மை இருக்கிறதுனால எப்பவுமே நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறியா இந்த சேப்பங்கிழங்கு இருக்கு. தென் அமெரிக்காவை பூர்வீகமா கொண்ட இந்த சேப்பங்கிழங்கு இப்ப இந்தியாவில் பரவலா விளைவிக்கப்படுது. நம்ம ஆரோக்கியத்துக்கு சேப்பங்கிழங்கு நல்லதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சேனைக்கிழங்கு போல இந்த சேப்பங்கிழங்கும் ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது. லேசான இனிப்பு சுவை கொண்டது. இது நீர்நிலை அதிகம் உள்ள பகுதிகளில் விளையக்கூடியது. இப்ப கேரளா போன்ற பகுதிகளில் சேப்பங்கிழங்கு அதிகமா விளைவிக்கப்படுது. சேப்பங்கிழங்க மண்ணில்